குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா T.S of Mature anther. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேல் ஃப்ளவர் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டு தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஸோ அதில் போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவர் பார்த்தோம். ஃப்ளவர் அதுக்காக ஆண்ட்ரோஷியம். ஸோ அதில் வந்து எப்படி போலன் கிரைன்ஸ் வந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற ப்ரொடக்ஷன்ஸு, ஃபார்மேஷன் ஆஃப் போலன் கிரைன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா T.S of Mature anther அப்படிங்கிறது தான் இன்றைக்கி லெசன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஆந்தர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்கோம், மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு சொன்னோம். அதுலேருந்து தான் போலன் கிரைன்ஸ் வந்து என்ன ஆகும், அதாவது மேல் gametophyte அப்படின்னு சொல்லக்கூடிய போலன் கிரைன்ஸ் வந்து உற்பத்தி ஆகும், ரைட்டா. ஸோ அப்போ அதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். Transverse section of mature anther reveals the presence of anther cavity surrounded by an anther wall. ஸோ அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய குறுக்கு வெட்டு தோற்றம். டிஎஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆந்தரை எடுத்து நம்ம குறுக்கால வெட்டினோம் அப்படின்னா ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஆந்தர் கேவிட்டி சரௌண்டட் பை அன் ஆந்தர் வால். ஸோ அங்கே ஒரு கேவிட்டியும் அதை சுற்றி என்ன இருக்குது, ஒரு வால்ஸும் இருக்குது. இட் இஸ் பைலோப்டு, ஈச் லோப் ஹேவிங் டூ தீக்கா, தட் இஸ் டைத்தீக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா. ஸோ அப்போ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது பைலோப்டு. லோப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மடிப்புகள் அப்படின்னு சொல்லுவோம், ரெண்டு அறைகளோடு இருக்கிறது, அதுதான் பைலோப்டு. ஸோ அதை ஒவ்வொரு லோப்லையும் பார்த்தோம் அப்படின்னா டூ தீக்கா டைத்தீக்கஸ் இருக்குது, சரியா. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபால்ஸ் அதாவது என்ன சொல்லுவோம், ஒரு பொய்யான சுவர் மூலமாக அது பிரிக்கப்பட்ட மாதிரி இருக்கும், ரைட்டா. ஸோ அந்த இரண்டு அறைகள் பைலோப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றிலையும் ரெண்டு தீக்காஸ் இருக்கும், அதனால் அதுக்கு பேர் டைத்தீக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏ டைப்பிக்கல் ஆந்தர் இஸ் டெட்ராஸ்பொராஞ்சியேட். டெட்ராஸ்பொராஞ்சியேட் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆந்தரில் 4 லோப் இருக்குன்னு சொல்ல, ஈச் லோப் ஹேவிங் டூ தீக்கான்னு சொன்னோம்ல, அப்போ 2 + 2 எவ்வளோ, 4. ஸோ அப்போ அதனால தான் அதை டெட்ராஸ்பொராஞ்சியேட். ஸ்பொராஞ்சியேட் அப்படின்னா அந்த ஸ்போர்ஸ், போலன் கிரைன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த மேல் ஸ்போர்ஸ் உருவாகக்கூடிய அறைகள், அதை தான் ஸ்பொராஞ்சியேட் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 4 அறைகள் கொண்ட ஸ்பொராஞ்சியம்ஸ் இருக்குது, அதனால் அதுக்கு பேர் டெட்ராஸ்பொராஞ்சியேட் அப்படின்னு பேர், ரைட்டா. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்தர் வால். ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா மகரந்த பையனுடைய சுவர் பகுதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மெச்சூர் ஆந்தர் வால் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் லேயர்ஸ். என்னென்ன இருக்குது, எபிடெர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர்ஸ், டபீட்டம். இது ஆல்ரெடி நம்ம எங்கே பார்த்தோம், இதுக்கு முன்னால் பார்த்தா போலன் கிரைன் உற்பத்தி ஆகிற இடம் மேல் gametophyte, ஃபார்மேஷன் ஆஃப் மேல் gametophyte பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுலேயே நம்ம படிச்சிருப்போம் என்னென்ன இருக்குது. எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது புறத்தோல், அவுட்டர் லேயர். எப்பினா அவுட்டர், டெர்மிஸ் அப்படின்னா லேயர், ஸ்கின் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா. ஸோ இங்கே வந்து ஸ்கின் மாதிரியான அமைப்பு, இந்த ஸ்கின் கிடையாது, அந்த அவுட்டர் கவரிங் லேயர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டெர்மிஸ், எபிடெர்மிஸ். அடுத்தது எபிடெர்மிஸுக்கு கீழே இருக்கக்கூடிய செல்களுக்கு பேர் எண்டோதீசியம் அப்படின்னு பேர், ரைட்டா. அடுத்ததான் மிடில் லேயர், அதாவது டபீட்டத்துக்கும் எண்டோதீசியத்துக்கும் இடையில இருக்கிறனால அதுக்கு பேர் மிடில் லேயர். லாஸ்ட்டாக உள்நோக்கி இருக்கிறது இன்னர் மோஸ்ட் லேயருக்கு பேர் டபீட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டபீட்டம் செல்ஸ்லேருந்து தான் ஸ்போர் மதர் செல், அதாவது போலன் கிரைன் உருவாகுது இல்லையா, அந்த ஸ்போர் மதர் செல் உருவாகும். அந்த ஸ்போர் மதர் செல் தான் என்னவாகும், மியாசிஸ் நடந்து 4 குவார்டெட் உருவாகும் இல்லையா. டெட்ரடு போலன் கிரைன்ஸ் வந்து அந்த இடத்துல தான் உருவாகும், ரைட்டா. ஸோ அப்படி உருவாகக்கூடிய அந்த ஸ்போர் மதர் செல் அப்புறம் போலன் கிரைன்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் நியூட்ரிஷன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த டபீட்டம் தான், ரைட்டா. ஃபர்ஸ்ட் ஒன் எபிடெர்மிஸ். இட் இஸ் சிங்கிள் லேயர்டு அண்டு ப்ரொடெக்டிவ் இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி ஒரு பிளான்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எபிடெர்மிஸ் நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ரூட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்டெம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது லீஃப் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ அதனுடைய அவுட்டர் கவரிங் வந்து பார்த்தோம் அந்த எபிடெர்மிஸ்ன்னு சொல்லக்கூடியது எப்பயுமே என்னவாக தான் இருக்கும், சிங்கிள் லேயர்டு செல்ஸாக தான் இருக்கும். இட் இஸ் பேரன்கைமோட்டா செல்ஸ். எல்லாமே என்ன செல்களால் இருக்கும், பேரன்கைமா செல்களால் தான் இருக்கும். The cells undergo repeated anticlinal divisions to cope up with the rapidly enlarging internal tissues. ஸோ அப்போ இந்த செல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா undergo repeated anticlinal divisions. anticlinals அப்படின்னா குறுக்கா வர்றது. ஸோ அப்படி தொடர்ந்து இது டிவிஷன் ஆகி பிரிஞ்சு என்னவா மாறுது, இன்டர்னல் டிஷ்யூஸை இது உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எது, இந்த எபிடெர்மல் செல்ஸ். அடுத்தது எண்டோதீசியம். இட் இஸ் ஜென்ரலி a single layer of radially elongated cells found below the epidermis.
ஸோ அப்போ எண்டோதீஷியம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, சிங்கிள் லேயர் செல்ஸாக இருக்குது, ரேடியலி எலாங்கேட்டட். ரேடியல்னால் அதன் ஆரப்போக்கில் எலாங்கேட்டட் செல்ஸாக இருக்கும். எதுக்கு கீழே இருக்குது, ஃபான் பிலோ த எபிடர்மிஸ். ஸோ எபிடர்மிஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய லேயர்ஸ் தான் எண்டோதீஷியம். இந்த இன்னர் டேஞ்சென்ஷியல் வால் டெவலப்ஸ் பேண்ட்ஸ், சம்டைம்ஸ் ரேடியல் வால்ஸ் ஆல்சோ, ஆஃப் ஆல்ஃபா செல்லுலோஸ், சம்டைம்ஸ் ஆல்சோ ஸ்லைட்லி லிக்னிஃபைடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதனுடைய இன்னர் டேஞ்சென்ஷியல் வால்ஸ் உள்ளுக்குள்ளார அந்த எண்டோதீஷியம் செல்ஸ் இருக்குல்ல, எபிடர்மிஸ் செல்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த எண்டோதீஷியம் செல்ஸில் இன்னர் வால்ஸ், இன்னர் டேஞ்சென்ஷியலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேண்ட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். பேண்ட் அப்படின்னா ஒரு பட்டை மாதிரியான அமைப்பு காணப்படுது. அது அந்த பட்டை என்னவா இருக்குது அப்படின்னா ஆல்ஃபா செல்லுலோஸ் அப்படிங்கிற பொருள்னால அது படியப்பட்டிருக்கும். இந்த ஆல்ஃபா செல்லுலோஸுக்கு பதிலாக சில நேரங்கள் அது என்னவா இருக்கலாம், லிக்னின் அப்படிங்கிறது செகண்டரி செல் காம்பனண்ட், ரைட்டா. இந்த லிக்னின் வந்து அதில் படியலாம். இந்த செல்ஸ் ஆர் ஹைக்ரோஸ்கோபிக், நீர் வெறுக்கும் தன்மை கொண்டது. இந்த ஆந்தர்ஸ் ஆஃப் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீரில் வாழக்கூடிய தாவரங்களில் இருக்கக்கூடிய இந்த ஆந்தர்ஸ் ஆனது சாப்ரோஃபைட்ஸு, கிளிஸ்டோகேமஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பேரசைட்ஸ், எண்டோதீஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் ஆப்சன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்வாட்டிக் பிளான்ட்ஸ், நீரில் வாழக்கூடிய தாவரம், சாப்ரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்னது, கெட்டிங் த நியூட்ரிஷன்ஸ் ஃப்ரம் த அதர் ஆர்கானிசம், டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ். அதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க சாப்ரோ அப்படின்னாலே வந்து டெட் மேட்டர்ஸ் இல்லையா, டெட் ஆர்கானிக் மேட்டர்ஸ். ஸோ அவங்கள்ட்ட எடுத்துக்கிறனால அவங்களுக்கு பேர் என்னது, சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு பேர். அடுத்தது கிளிஸ்டோகேமஸ் ஃப்ளவர்ஸ். கிளிஸ்டோகேமஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேமிட்டம்ஷன், அதாவது வந்தோம்னா பூக்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 டிஃப்ரென்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் கிளிஸ்டோகேமஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் எக்ஸ்ட்ரீம் பேரசைட்ஸ். ஸோ அப்போ பேரசைட் அப்படிங்கிறது என்னது, இவங்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா an organism totally dependent or partially dependent on other living organism அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க தான் பேரசைட்னு சொல்கிறோம். the getting the nutrition from the other living organisms அப்படிங்கிறது தான் பேரசைட்டு. ஸோ இவங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்டோதீஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிறது இல்லை, ஆப்சன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. the cells along the junction of the two sporangia of an anther lobe lack these thickenings. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா the cells along the junction of two sporangia, இங்கே வந்து பார்த்தோன்னா 4 டெட்ராஸ்பராஞ்சியேட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் 2 ஸ்பராஞ்சியமும் சேரக்கூடிய இடத்துல ஜாயிண்ட் ஆகக்கூடிய அந்த ஜங்ஷன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செல்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா திக்கனிங்ஸ் கிடையாது. அந்த ஆந்தர் லோபில் வந்து என்ன கிடையாது, திக்கனிங்ஸ். அந்த திக்கனிங்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னது, ஆல்ஃபா செல்லுலோஸ் ஆர் லிக்னின்னு சொன்னோம் இல்லையா, அது படிக்கக்கூடிய அந்த திக்கனிங்ஸ் அந்த இடத்துல இல்லை. திஸ் ரீஜன் இஸ் கால்டு ஸ்டோமியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துக்கு பேர் ஸ்டோமியம். ஸ்டோமோ அப்படின்னாலே ஹோல் அப்படின்னு அர்த்தம், சரியா, சின்ன துளை அப்படின்னு அர்த்தம், ஸ்டோமியம். This region along with the hygroscopic nature of endothecium helps in the dehiscence of anther at maturity. ஸோ இப்போ இந்த ரீஜன், அதாவது இந்த ஸ்டோமியம் ரீஜன் வழியாக தான் ஒரு ஆந்தர் வந்து மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் வெடித்து உள்ளேருந்து போலன் கிரைன்ஸ் என்ன ஆகும், காற்றின் மூலமாகவோ அல்லது அதர் ஆர்கானிசம்ஸ் மூலமாகவோ அல்லது வாட்டர் மூலமாகவோ பாலினேட் ஆகும், ரைட்டா. அது அப்போ எங்கேருந்து வெளியில் வருது, இந்த ஸ்டோமியத்தின் வழியாக தான் வெளியில் வருது. அடுத்ததாக மிடில் லேயர்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு சொன்னோம், எண்டோதீஷியத்துக்கும் டபீட்டத்துக்கும் நடுவில் இருக்கிறனால இவங்களுக்கு பேர் மிடில் லேயர்ஸ். 2 or 3 layers of cells next to endothecium constitute middle layers. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்டோதீஷியத்துக்கு அடுத்து 2 இல்லைன்னா 3 layers ஆஃப் செல்ஸ் என்னவா இருக்குது, என்னத்தை ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா மிடில் லேயரை ஃபார்ம் பண்ணுறாங்க. தே ஆர் ஜென்ரலி எபிமீரல், வெளிநோக்கியத்தில் இருக்காங்க. தே டிஸ்இன்டகிரேட் ஆர் கெட் க்ரஷ்டு டியூரிங் மெச்சூரிட்டி. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா யங் ஆந்தரில் மட்டும்தான் இருப்பாங்க, அதாவது இளம் ஆந்தர்களில் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ ஆந்தர் மெச்சூர்டு ஆக எங்கே எண்டோதீஷியம் செல்ஸு, அதுக்கு இன்னர் மோஸ்ட்டில் டபிட்டம் செல்ஸ், இங்கெல்லாம் வேரியேஷன்ஸ் நடக்குது இல்லையா. ஸோ அப்போ அது தொடர்ந்து வேரியேஷன்ஸ் நடக்குது. வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த எண்டோதீஷியம் செல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஆன்டிக்ளைனல் சொன்னோம், ஆன்டிக்ளைனல் டிவிஷன்ஸ்ட்டு. அடுத்தடுத்து என்ன ஆகும் அப்படின்னா ஆன்டிக்ளைனல் அண்டு பெரிக்ளைனல் டிவிஷன்ஸ் நடக்கும். அதே மாதிரியே டபிட்டம் செல்ஸில் என்ன நடக்கும், ஆன்டிக்ளைனல் அண்டு பெரிக்ளைனல் டிவிஷன்ஸ் நடக்கும், சரியா. ஸோ அப்போ உள்ள இன்னர் மோஸ்ட்லேயும் சரி அவுட்டர் லேயர்லையும் சரி 2 செல்லுமே தொடர்ந்து டிவைட் ஆகிறதுனால இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த மிடில் லேயர் செல்ஸ் என்ன ஆகுது, க்ரஷ்டு, நசுக்கப்படுது, டிஸ்இன்டகிரேட் ஆகப்படுது அப்படின்னு அர்த்தம், ரைட்டா. அடுத்ததாக
It is the innermost layer of anther wall and attains its maximum development at the tetrad stage of microsporogenesis. இந்த tapetum அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் ஆந்தர் வால் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆந்தர் வால்னுடைய இன்னர்மோஸ்ட் லேயர் தான் tapetum. இது வந்து பார்த்தோன்னா அட்டன்ஸ் இட்ஸ் மேக்ஸிமம் டெவலப்மெண்ட். இது எப்போ முழுமையாக, அதாவது அதிகப்படியான வளர்ச்சி எப்போ முடியுது அப்படின்னா அட் த டெட்ரட் ஸ்டேஜ் ஆஃப் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். ஸோ அப்போ மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அப்படிங்கிறது மேல் கேமிட் ஃபார்மேஷன். ஸோ மேல் கேமிட் ஃபார்மேஷனும் போது தான், அதில் டெட்ரட் ஸ்டேஜும் போது தான் கிட்டத்தட்ட இது என்ன இருக்குது, மேக்ஸிமம் அதனுடைய டெவலப்மெண்ட் வளர்ந்துருக்குது. ரைட்டா? இட் இஸ் டெரைவ்டு பார்ட்லி ஃப்ரம் த பெரிஃபரல் வால் லேயர் அண்ட் பார்ட்லி ஃப்ரம் த கனெக்டிவ் டிஷ்யூ ஆஃப் த ஆந்தர் லைனிங் அண்ட் ஆந்தர் லைனிங் த ஆந்தர் லாக்யூல்ஸ். ஸோ அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விதமாக இருக்குது. அதாவது டுவெல் லைன் ஒரிஜின் சொல்லுவாங்க. தஸ் த டபீட்டம் இஸ் டுவெல் லைன் ஒரிஜின் சொல்கிறாங்க இல்லையா? இந்த டபீட்டம் அப்படிங்கிறது ரெண்டு இடத்துலேருந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா டெரைவ்டு பார்ட்லி ஃப்ரம் த பெரிஃபரல் வால் லேயர், அதாவது வெளிநோக்கி இருக்கக்கூடிய அந்த வால் லேயர், எபிடெர்மல் செல்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த பெரிஃபரல் லேயரில் இருந்து உருவாகுது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா பார்ட்லி ஃப்ரம் த கனெக்டிவ் டிஷ்யூ. கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறது இந்த ஆந்தரும் இந்த ஆந்தரு ஃபிலமெண்ட்டும் ஜாயின் ஆகுது இல்லையா? ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்ஸ் பேர் தான் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு பேர். அதாவது ஸ்டேமன் ஆண்ட்ரோஷியத்தில் ரெண்டு பார்ட், ஒன்று ஆந்தரு, இன்னொன்று ஃபிலமெண்ட், அந்த மகரந்த கம்பின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மகரந்த கம்பியும் அந்த ஆந்தரும் ஒட்டக்கூடிய இடத்துல இருக்கிறதா கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூலேருந்து உருவாகலாம், இல்லை அப்படின்னா பெரிஃபரல் லேயரால் ஆந்தர் வால், ஸோ அதுலேருந்து உருவாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் டபீட்டம் அப்படிங்கிறது டுவெல் ஒரிஜின் அப்படின்னு சொல்கிறோம். It nourishes the developing sporogenous tissue, microspore mother cells and microspores. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னா இட் நியூரிஷஸ் த டெவலப்பிங் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ. ஸோ வளர்ந்து வரக்கூடிய அந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூக்கு ஊட்டத்தை அளிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. மைக்ரோஸ்போர் மதர் செல்லுக்கு ஊட்டத்தை அளிக்கிறதா இருக்காங்க. அண்டு மைக்ரோஸ்போர் போலன் கிரைன்னு சொல்லக்கூடிய மைக்ரோஸ்போருக்கும் ஊட்டத்தை அளிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. த செல்ஸ் ஆஃப் த டபீட்டம் மே ரிமைன் யூனிநியூக்ளியேட் ஆர் மே கண்டெயின் மோர் தென் ஒன் நியூக்ளியஸ் ஆர் த நியூக்ளியஸ் மே பிகம் பாலிப்ளாய்டு. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய, அதாவது த செல்ஸ் ஆஃப் டபீட்டம், இந்த டபீட்டம் செல்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வந்து பார்த்தோன்னா யூனிநியூக்ளியேட், சிங்கிள் நியூக்ளியேட், ஒரே ஒரு நியூக்ளியேட்டாக இருக்கலாம், அல்லது மே கண்டெயின் மோர் தென் ஒன் நியூக்ளியஸ். ஸோ ஒரு நியூக்ளியஸ் இல்லாமல் 2-3 நியூக்ளியஸாகவும் இருக்கலாம், அல்லது த நியூக்ளியஸ் மே பிகம் பாலிப்ளாய்டு. அப்போ பாலிப்ளாய்டு அப்படிங்கிறது வந்து த குரோமோசோம் நம்பர் இஸ் மோர் தென் 2, அதை தான் பாலிப்ளாய்டு அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அப்போ அந்த நியூக்ளியஸ் மே பிகம் பாலிப்ளாய்டு. இட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு த வால் மெட்டீரியல்ஸ் ஸ்போரோபோலனின், போலன் கிட்டு, ட்ரைஃபின் அண்டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தட் கண்ட்ரோல் இன்கம்பேட்டிபிலிட்டி ரியாக்ஷன்ஸ். ஸோ அப்போ இந்த டபீட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு த வால் மெட்டீரியல்ஸ். ஸோ அப்போ வால் மெட்டீரியல்ஸ்னு சொல்லக்கூடிய, அதாவது ஆந்தரில் இருக்குது இல்லையா, போலன் கிரைன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் உருவாகக்கூடிய வால் மெட்டீரியல் சுவர் பொருட்களை உருவாக்குது. ஸ்போரோபொலனின் அப்படிங்கிறது அந்த மைக்ரோஸ்போர், நம்ம போலன் கிரைன் சொன்னோம் இல்லையா, அதனுடைய அவுட்டர் கவரிங்கில் தான் ஸ்போரோபொலனின், போலன் கிட்டு, ட்ரைஃபின்னு அண்டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தட் கண்ட்ரோல் இன்கம்பேட்டிபிலிட்டி. அதாவது இன்கம்பேட்டிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மகரந்தம், அதாவது போலன் கிரைன், மகரந்த தூள் அப்படிங்கிறது முளைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, அதை தான் இன்கம்பேட்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த இன்கம்பேட்டிபிலிட்டி ரியாக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன்ஸை உற்பத்தி பண்ணுது ட்ரைஃபின் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரோட்டீன். ரைட்டா? என்சைம். அதே மாதிரி போலன் கிட்டு, ஸ்போரோபொலனின், வால் மெட்டீரியல், இவங்க எல்லாத்தையும் அது என்ன பண்ணுது, உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. டபீட்டம் ஆல்சோ கண்ட்ரோல்ஸ் த ஃபெர்டிலிட்டி ஆர் ஸ்டெரிலிட்டி ஆஃப் த மைக்ரோஸ்போர்ஸ் ஆர் போலன் கிரைன்ஸ். ஸோ இந்த டபீட்டம் கண்ட்ரோல்ஸ் த ஃபெர்டிலிட்டி ஆர் ஸ்டெரிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்கம்பேட்டிபிலிட்டி ஆஃப் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஃபெர்டிலிட்டி அப்படின்னா வளமானதாக மாற்றலாம், ஸ்டெரிலிட்டி அப்படின்னா வளமற்றதாக மாற்றலாம். ரைட்டா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு மைக்ரோஸ்போர் இல்லைன்னா போலன் கிரைன் வந்து வளமானதா அல்லது வளமற்றதா
முளைப்புத்திறனோடு இருக்கா, முளைப்புத்திறன் அற்றிருக்கா அப்படின்னு சொல்கிறத அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் யார், இந்த டபீட்டம் செல்ஸ். ரைட்டா? தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் டபீட்டம் பேஸ்ட் ஆன் இட்ஸ் பிஹேவியர். ஸோ இப்போ இதனுடைய செயல்பாடுகளினுடைய அடிப்படையில் டபீட்டம் அப்படிங்கிறது 2 வகையாக பிரிக்கப்படுது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா செக்ரட்டரி டபீட்டம், இன்னொன்று இன்வாசிவ் டபீட்டம் அப்படிங்கிறது. இந்த செக்ரட்டரி டபீட்டம் அப்படிங்கிறது பெரைட்டல் ஆர் கிளாண்டுலர் ஆர் செல்லுலர் டபீட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செக்ரட்டரி டபீட்டத்தை என்னென்னு சொல்லலாம், இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் பெரைட்டல் டபீட்டம் ஆர் கிளாண்டுலர் டபீட்டம் ஆர் செல்லுலர் டபீட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டபீட்டம் ரிட்டைன்ஸ் த ஒரிஜினல் பொசிஷன் அண்ட் செல்லுலர் இன்டெகிரிட்டி அண்ட் நியூரிசஸ் த டெவலப்பிங் மைக்ரோஸ்போர்ஸ். ஸோ அப்போ இந்த டபீட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ரிட்டைன்ஸ் த ஒரிஜினல் பொசிஷன். ஸோ அப்போ அது எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துக்கு வந்துடும். அந்த செல்லுலர் இன்டெகிரிட்டி, செல்லுலர் இன்டெகிரிட்டினா அதனுடைய செல் எப்படி இருந்துச்சோ, அதாவது இந்த டபீட்டத்தினுடைய செல் எப்படி இருந்துச்சோ அதே நிலைமைக்கு திரும்ப வர்றது. ஸோ அப்போ அதனால் இவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா செக்ரட்டரி டபீட்டம் அல்லது பெரைட்டல் டபீட்டம் அல்லது கிளாண்டுலர் டபீட்டம் அல்லது செல்லுலர் டபீட்டம் அப்படின்னு பேர். இன்வாசிவ் டபீட்டம். ஸோ இப்போ இது வந்து பெரிபிளாஸ்மோடியல் டபீட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது இன்வாசிவ் டபீட்டத்தை பெரிபிளாஸ்மோடியல், பிளாஸ்மோடியம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் இது பெரிபிளாஸ்மோடியல். த செல்ஸ் லூஸ் தர் இன்னர் டேஞ்சென்ஷியல் அண்ட் ரேடியல் வால்ஸ் அண்ட் த புரோட்டோபிளாஸ்ட் ஆஃப் ஆல் டபீட்டல்ஸ் கொலாசஸ் டு ஃபார்ம் ஏ பெரிபிளாஸ்மோடியம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செல்லுக்குள்ளார அந்த செல் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவோம். செல் இன்டெகிரிட்டின்னு இப்போ ஒரு செல் இருக்குது அப்படின்னா அந்த இப்போ ஒரு குரூப் ஆஃப் டிஷ்யூ இருக்காங்க. டிஷ்யூ அப்படிங்கிறது வந்து குரூப் ஆஃப் செல்ஸ் இல்லையா? ஸோ அந்த செல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்றோட ஒன்று நெருக்கமாக ஒட்டிக்கிட்டு இருக்கும், இடைவெளி இல்லாமல். அதை தான் செல் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவோம். ஒரு நெருக்கம் இருக்கும். ஆனால் இன்வாசிவ் ஆர் பெரிபிளாஸ்மோடியல் அப்படின்னா அந்த நெருக்கம், அந்த என்ன சொல்லுவோம், அந்த இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது லூசன் ஆயிரும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், செல்கள் நிறைய இருக்கும், ஆனால் ஒன்றோட ஒன்று நெருக்கமாக இருக்காது, எல்லாம் லூஸாக தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ அப்போ அந்த செல்லுலர் இன்டெகிரிட்டி எப்படி இருக்கும், கொலாப்ஸ்டான மாதிரி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரூட்டே இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இப்போ அந்த ஃப்ரூட் வந்து பார்த்தோம் அப்படின்னா காயாக இருக்கும்போது ரொம்ப கெட்டியாக இருக்குது, பழமாக இருக்கும்போது எப்படி இருக்கும், ஒரு மாதிரி திக்னஸாக இருக்குது இல்லையா? அதாவது எப்படி சொல்லுவோம், ரொம்ப குழன்னு இல்லை, கொஞ்சம் கடினமானதாக இருக்குது. அதே இந்த பழம் அழுகி போகுது அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி குழன்னு ஆயிரும். ஸோ அப்போ அதில் என்ன நடக்கும், செல் வந்து அதில் உள்ள டிஷ்யூஸஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தோன்னா அந்த டபீட்டம் செல்ஸுக்குள்ளார இருக்கக்கூடிய டபீட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உள்ள செல்ஸில் செல் இன்டெகிரிட்டி போயிடுறதுனால ஒரு கொலாசஸ் நடக்குது. ஸோ அப்போ அதனால் உள்ளே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா பெரிபிளாஸ்மோடியல் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அதனால் இந்த டபீட்டத்து பேர் பெரிபிளாஸ்மோடியல் டபீட்டம் ஆர் இன்வாசிவ் டபீட்டம் அப்படின்னு பேர். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபீட்டம். இப்போ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா முன்னே பார்த்ததான், இட் சப்ளைஸ் நியூட்ரிஷன்ஸ் டு த டெவலப்பிங் மைக்ரோஸ்போர். ஒரு வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோஸ்போர் அல்லது போலன் கிரெயின் இல்லைன்னா மேல் gametophyte அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களாக வழங்குறாங்க. இட் கான்ட்ரிபியூட்ஸ் ஸ்போரோபோலினின் த்ரூ யூபிஸ் பாடிஸ், தஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் போலன் வால் ஃபார்மேஷன்ஸ். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கான்ட்ரிபியூட்ஸ் ஸ்போரோபோலினின் அப்படிங்கிறது அந்த போலன் கிரெயின் உள்ள இருக்கக்கூடிய அந்த வால் மெட்டீரியல். ரைட்டா? அவங்களும் உருவாக்குறாங்க த்ரோ யூபிஸ் பாடிஸ் அப்படிங்கிறது அந்த போலன் கிட்ட எக்ஸட்ராஸ் இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்களாம் யூபிஸ் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். The pollen kit material is contributed by tapetal cells and is later transferred to the pollen surface. இப்போ இந்த போலன் கிட் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போலன் கிரைன்ஸ் உருவாகிறதுக்கு தேவையான பொருட்கள் அவங்கள தான் போலன் கிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டூல் கிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய டூல்ஸ், பல்வேறு டூல்ஸ் இருக்கும், அவங்கள வந்து நம்ம மொத்தமாக டூல் கிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி போலன் கிட் அப்படிங்கிறது போலன் உருவாகிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்ந்து காமனாக இட் இஸ் நோன் அஸ் போலன் கிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போலன் கிட் மெட்டீரியல் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை டபிட்டல் செல்ஸ். யார் உருவாக்குறாங்க இந்த போலன் கிட் மெட்டீரியலை? டபிட்டல் செல்ஸ் தான் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த போலன் கிட் மெட்டீரியல் என்னவா மாறுது அப்படின்னா லேட்டர் டிரான்ஸ்ஃபர் டு த போலன் சர்ஃபேஸாக மாறுது. அதாவது மகரந்தத்தினுடைய மேற்பரப்பாடுக்காக இது மாறுது. ரைட்டா? அடுத்ததாக எக்ஸைன் ப்ரோட்டீன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் ஆஃப் த ஸ்டிக்மா ஆர் present in the cavities of the exine. These proteins are derived from
டெபிட்டல் செல்ஸ். இந்த டெபிட்டல் செல்ஸ்லேருந்து தான் எக்ஸைன் அப்படிங்கிற ப்ரோட்டீன் வந்து உருவாகுது. யார் இந்த எக்ஸைன்? எக்ஸைன் அப்படின்னா அவுட்டர் கவரிங்கில் இருக்கக்கூடிய போலனில் அவுட்டர் கவரிங் இருக்கு இல்லையா, அது மேலே இருக்கக்கூடிய இந்த மேற்பரப்பு லேயர் உருவாக்கக்கூடிய ப்ரோட்டீன் தான் எக்ஸின் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் அப்படின்னாலே வெளியே அவுட்டர் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ இவங்க எதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் ஆஃப் த ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாலினேஷனும் போது ஒரு போலன் கிரைன் ஸ்டிக்மாங்கிறது ஃபீமேல் பார்ட்டு, ரைட்டா? ஸோ அந்த ஃபீமேல் பார்ட்டில் போன உடனே அந்த இடத்துல அந்த ஸ்டிக்மா வந்து காம்பேட்டிபிலிட்டி தானா, அதாவது தனக்கு உகந்த ஸ்டிக்மா தானா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணக்கூடிய ரியாக்ஷன், அதை தான் ரிஜெக்ஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். அதாவது ரிஜெக்ஷன் அப்படின்னா அந்த இடத்துல போலன் கிரைன் முளைக்காது அப்படின்னு அர்த்தம், அதாவது போலன் டியூப் ஃபார்ம் ஆகாது அப்படின்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தீஸ் ப்ரோட்டீன்ஸ் ஆர் டெரைவ்டு ஃப்ரம் த டெபிட்டல் செல்ஸ். இவங்களும் எங்கேருந்து தான் உருவாகிறாங்க? இதே டெபிட்டல் செல்ஸ்லேருந்து தான் உருவாகிறாங்க. அடுத்து தான் ஆந்தர் கேவிட்டி. ஸோ இப்போ the anther cavity is filled with microspores in young stages or with pollen grains at maturity. இந்த ஆந்தர் கேவிட்டி அப்படின்னா இப்போ அந்த ஆந்தரை குறுக்க வெட்டணும், அந்த 4 லோப் இருக்கு இல்லையா, பட்டர்ஃப்ளை மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் 4 லோப் இருக்குது, 4 அறைகள் இருக்குது, சாம்பர்ஸ். ஸோ அப்போ அந்த இதுதான் ஆந்தர் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அந்த சாம்பர்ஸை. அதில் யார் இருக்காங்க அப்படின்னா இட் இஸ் ஃபில்டு வித் மைக்ரோஸ்போர்ஸ் இன் யங் ஸ்டேஜஸ். யங் ஸ்டேஜில் வந்து அதை மைக்ரோஸ்போர்னும், மெச்சூர் ஸ்டேஜில் வந்து அதை போலன் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டாக? 2 பேர் தான் இருக்காங்க. The meiotic division of microspore mother cell gives rise to microspores which are haploid in nature. ஸோ அப்போ இந்த meiotic division of microspore mother cell, இந்த மைக்ரோஸ்போரை உருவாக்கக்கூடிய செல்களுக்கு பேர் மைக்ரோஸ்போர் மதர் செல் அப்படின்னு பேர். ஸோ அப்போ அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்லில் உருவாகக்கூடிய அந்த மியாட்டிக் டிவிஷன், மியாசிஸ் அப்படிங்கிறது என்னது? மியாட்டிக் டிவிஷன் அப்படிங்கிறது மியாசிஸ், ரைட்டா? ஸோ மியாசிஸ் அப்படின்னா என்னது? ஒரு செல்லு 4ஆக குறைக்கப்படுது, அதாவது குவார்ட்டர் ஆஃப், அடுத்து வந்து பார்த்தோன்னா 3/4 சொல்கிறோம் இல்லையா, ஸோ அடுத்து 4th ஃபுல் ஸ்டேஜ். அப்போ இந்த தான் கால், அரை, முக்கால், 1ன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஒரு செல்லானது என்னவா குறைக்கப்படுது? 4 குவார்ட்டர்ஸாக பிரிக்கப்படுது. ஸோ அதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெட்ரட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஒவ்வொன்றும் என்னது? ஹேப்ளாய்டு இன் நேச்சர். ஹேப்ளாய்டு அப்படின்னா சிங்கிள் என், அதாவது அதில் ஒரே ஒரு குரோமோசோம் மட்டும்தான் இருக்கும், மேல் பார்ட்டினுடைய குரோமோசோம்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதனால் அதுக்கு பேர் ஹேப்ளாய்டு. அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா கனெக்டிவ். இது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இட் இஸ் த காலம் ஆஃப் ஸ்டெரைல் டிஷ்யூ சரௌண்டட் பை த ஆந்தர் லோப். இட் பாசஸ் வாஸ்குலர் டிஷ்யூஸஸ். இட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு த இன்னர் டெபிட்டம். ஸோ இப்போ இந்த கனெக்டிவில் யார் இருக்காங்க அப்படின்னா ஸ்டெரைல் டிஷ்யூ சரௌண்டட் பை த ஆந்தர் லோப். ஸோ இப்போ ஆந்தர் லோப்னால சூழப்பட்ட ஒரு வளமற்ற செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். வளமற்ற செல்கள்னால் இதனுடைய பங்கு அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. இட் பாசஸஸ் வாஸ்குலர் டிஷ்யூஸஸ். அப்போ இதுக்குள்ளார யார் இருக்கா? ஜைலம் ஃப்ளோயம் தான் இருக்காங்க. வாஸ்குலர் டிஷ்யூஸஸ் அப்படிங்கிறவங்க யார்? ஜைலம் அண்டு ஃப்ளோயம். அப்போ ஜைலம் ஃப்ளோயம் இருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய வேலை என்னவாக இருக்கும்? டு கண்டக்ட் த ஃபுட் அண்டு வாட்டர், ரைட்டா? ஸோ அப்போ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க? அந்த போலன் கிரைன் மொத்தத்துக்கும் தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்குறவங்க அண்டு வாட்டரை கொண்டுட்டு வரக்கூடியவங்க, ரைட்டா? ஸோ அதுதான் இதை கனெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு த இன்னர் டெபிட்டம். ஸோ இப்போ டெபிட்டம் செல்ஸ் இதுலேருந்து தான் உருவாகுது அப்படின்னு முன்னே சொன்னோம். டுவல் இன் ஒரிஜின் டெபிட்டம் செல்ஸ் படிக்கல. டெபிட்டம் இஸ் டுவல் இன் ஒரிஜின், 2 பகுதியிலேருந்து வருதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அவங்க அதை தான் சொல்கிறாங்க, இந்த கனெக்டிவ்லேருந்து வருது அப்படின்ட்டு. அடுத்ததான் மைக்ரோஸ்போர்ஸ் அண்டு போலன் கிரைன்ஸ். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம எதை பார்த்துட்டு இருந்தோம்? நம்ம ஆந்தர் லோபை பார்த்து வந்துடலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டயக்ராமேட்டிக் வியூ. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா T.S ஆஃப் மெச்சூர் ஆந்தர். நம்ம இந்த ஸ்டேஜ் இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆந்தர், பூவில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரந்தத்தாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் கீழே இருக்கக்கூடிய இந்த சிகப்பு கலர் காம்பு இருக்கு இல்லையா, அதுதான் ஃபிலமெண்ட்டு. இந்த எல்லோ கலர் பார்ட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரந்த பை அப்படின்னு சொல்கிறோம், ரைட்டா? இப்போ இதை தான் நம்ம குறுக்க வெட்டியிருக்கோம். ஸோ இப்போ குறுக்க வெட்டுறது தான் ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 4 லோப்ஸ் இருக்குது. லோப் அப்படிங்கிறது அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி விங்ஸ் இருக்குது இல்லையா, பட்டர்ஃப்ளை விங்ஸ் மாதிரி. ஸோ அதுதான் ஆந்தர் லோப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரக்சரை தான் இங்கே நம்ம பெருசு பண்ணி காமிச்சாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் வியூ. ஒரு ஆந்தரை வந்து T.S ஆஃப் மெச்சூர் ஆந்தரை வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இப்படி தான் தெரியும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லோபு தான் தெரியுது, இங்கே நமக்கு 2 லோபு தான் தெரியும். அதாவது இந்த பகுதியில் இதுவும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி, அந்த ஸ்டோமியம்னு சொல்லக்கூடிய பகுதியோடு சேர்ந்து 2 லோபு தான் தெரியும். அதர் இன்னொரு 2 எங்கே இருக்குது? அந்த பக்கத்தில் இருக்குது, ரைட்டா? ஸோ இது டயக்ராமேட்டிக் வியூ. ஸோ இந்த டயக்ராமேட்டிக் வியூ அப்படின்னு பார்க்கும்போது இதில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, கனெக்டிவ் டிஷ்யூ இருக்காங்க.
ஸோ அந்த கனெக்டிவ் அப்படிங்கிற டிஷ்யூவில் தான் யார் இருக்கா, அந்த ஃபிலமெண்ட் வந்து ஒட்டியிருப்பாங்க. ஸோ அதில் வாஸ்குலர் டிஷ்யூஸஸ் இருக்காங்க படித்தோம் இல்லையா, ஜைலம் அண்டு ஃப்ளோயம் செல்ஸ். அடுத்ததாக சிங்கிள் லேயர் ஆஃப் எபிடெர்மல் செல்ஸ். மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே என்னது, எபிடெர்மல் செல்ஸு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கீழே ரெட் கலராக இருக்கிறது எது, எண்டோதீஷியம் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. அடுத்ததாக மிடில் லேயர், அந்த எல்லோ கலர் லேயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிடில் லேயர் செல்ஸு. லாஸ்ட்டாக இன்னர் மோஸ்ட் ப்ளூ கலர் செல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டபீட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தோன்னா இன்னொரு அதாவது நம்ம கார்டிக்கல் செல்ஸ் வந்து அந்த இடத்துல ப்ளூ கலரில் தான் இருப்பாங்க, அதை நீங்கள் எடுத்துக்க வேணாம். அந்த அவுட்டரில் அந்த லோபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்னர் வால்ஸில் இருக்கிறது, ரைட்டா, ப்ளூ கலர் ஒரு சிங்கிள் லேயர் தான் வந்து டபீட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டோமியம் அப்படிங்கிறது 2 லோபுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த திக்கனிங்ஸ் இல்லாத இடத்துக்கு பேர் ஸ்டோமியம் அப்படின்னு பேர். உள்ள அந்த நட்சத்திரம் மாட்டம் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ போலன் கிரைன், ரைட்டா, அதாவது மெச்சூர்டு போலன் கிரைன். இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா டெட்ரட் ஸ்டேஜில் வந்து பிரிஞ்சு வருவாங்க, ரைட்டா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா T.S ஆஃப் மெச்சூர்டு anther அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மைக்ரோஸ்போர்ஸ் அண்டு போலன் கிரைன்ஸ். இப்போ மைக்ரோஸ்போர்ஸ் அண்டு போலன் கிரைன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா microspores are the immediate product of meiosis of the microspore mother cell, whereas the pollen grain is derived from the microspore. ஸோ அப்போ இந்த மைக்ரோஸ்போர் pollen grain ரெண்டு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மைக்ரோஸ்போர் அப்படிங்கிறது யங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய மேல் gametophyte, அதை தான் மைக்ரோஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். மெச்சூர்டான செல்ஸுக்கு பேர் போலன் கிரைன். இப்போ எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ எக்கு, ஒரு பேர்டு வந்து எக்கு லே பண்ணுது அப்படின்னா அதை வந்து நம்ம பேர்டுன்னு சொல்ல மாட்டோம், அதை எக்குன்னு சொல்கிறோம், அது யங் ஸ்டேஜ். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், பேர்டாக அது முட்டை பொறிஞ்சு வெளியில் வருது. அதே மாதிரி இன்செக்ட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லார்வா அப்படின்னு சொல்லுவோம், அதாவது புழு மாதிரி இருக்க ஸ்டேஜ், அதை தான் லார்வா, ஜென்ரலாக லார்வா அப்படின்னு சொல்லுவோம். அந்த லார்வா வளர்ந்து தான் மெச்சூர்டு அனிமலாக, மெச்சூர்டு உயிரினமாக அது வந்து மாறுது. அதே மாதிரி தான் இங்கே யங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த மேல் gametophyteக்கு பேர் மைக்ரோஸ்போர் அப்படின்னு பேர். இவங்க வந்து யார் அப்படின்னா த இமீடியட் ப்ராடக்ட் ஆஃப் மியாசிஸ் ஆஃப் த மைக்ரோஸ்போர் மதர் செல். இப்போ இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்னர் மோஸ்ட் டபீட்டம் செல்ஸ்லேருந்து உருவாக்குறவங்க. அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்லுடைய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் யார், மைக்ரோஸ்போர் மதர் செல்லுடைய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு இந்த மைக்ரோஸ்போர் தான், ரைட்டா. போலன் கிரைன் அப்படிங்கிறவங்க இந்த மைக்ரோஸ்போர் தான் டெவலப் ஆகிட்டு என்னவா மாறுறாங்க, தொடர்ந்து மியாசிஸ் டிவிஷன் நடக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா டெட்ரட் ஸ்டேஜ் உருவாகும். டெட்ரட் ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவல் போலன் கிரைன்ஸாக மாறுவாங்க, ரைட்டா. The microspores have protoplast surrounded by a wall which is yet to be fully developed. The pollen protoplast consists of dense cytoplasm with a centrally located nucleus. ஸோ இப்போ இந்த pollen protoplast, pollen grainல வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் இருக்காங்கன்னா புரோட்டோபிளாஸ்ட் இருக்காங்க. புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறவங்க யார், சைட்டோபிளாசம் வித் நியூக்ளியஸ், இது ரெண்டும் சேர்ந்தவங்க தான் புரோட்டோபிளாஸ்ட்டு. டென்ஸ் சைட்டோபிளாசம் இருக்காங்க, அடர்த்தியான சைட்டோபிளாசமும் வித் சென்ட்ரலி லொக்கேட்டட் நியூக்ளியஸ், நடுவில் மையத்தில் அமைந்த நியூக்ளியஸையும் பெற்றிருக்காங்க. The wall is differentiated into 2 layers, namely inner layer called intine and outer layer called exine. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம முன்னாலேயே எக்ஸைன் பற்றி படித்தோம் இல்லையா, எக்ஸைன் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது அவுட்டர் லேயரை ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ இந்த போலன்களினுடைய இன்னர் வால்ஸுக்கு பேர் இன்டைனும், அவுட்டர் லேயருக்கு பேர் எக்ஸைன் அப்படின்னு பேர். இன்டைன் இஸ் தின், யூனிஃபார்ம் and is made up of pectin, hemicellulose, cellulose and callose together with the proteins. ஸோ அப்போ இந்த இன்டைன் அப்படிங்கிற அந்த உள் லேயர் இருக்காங்க இல்லையா, போலன் கிரைனுடைய உள் பக்கம், ஸோ அது எப்படி இருப்பாங்க அப்படின்னா தின், ரொம்ப மெல்லிஸாக இருக்காங்க. யூனிஃபார்ம், ஒரே மாதிரி எல்லா பக்கம் மேடு பல்ல இல்லாமல் குழிகள் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அப்பண்டேஜஸ் எதுவும் இல்லாமல் யூனிஃபார்மாக இருக்காங்க. அண்ட் இஸ் மேடப் ஆஃப் பெக்டின், அவங்க எதனால் உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா பெக்டின், ஹெமிசெல்லுலோஸ், செல்லுலோஸ், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி செல்வால் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ப்ரைமரி செல்வால் ப்ராடக்ட் அப்படிங்கிறது செல்லுலோஸு, ஹெமிசெல்லுலோஸு, பெக்டின், லிக்னின் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா செகண்டரி ப்ராடக்ட்ஸ். அண்டு கேலோஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஆல்ஃபா செல்லுலோஸ்ன்னு படித்தோம் இல்லையா இதுக்கு முன்னால் திக்கனிங்ஸில், அந்த ஆல்ஃபா செல்லுலோஸ்னுடைய காமன் நேம் தான் என்னது, கேலோஸ் அப்படின்னு சொல்லுவோம், டுகெதர் வித் ப்ரோட்டீன்ஸ்.
Exine is thick and is made up of cellulose, sporopollenin and pollen kit. The exine is not uniform and is thin at certain areas. ஸோ இப்போ எக்ஸைன் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்காங்க, திக்காக இருக்காங்க அண்ட் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ், ஸ்போரோபொலனின் அண்டு போலன் கைட். ஸோ செல்லுலோஸ் அப்படிங்கிறது செல்வால் மெட்டீரியலு, ஸ்போரோபொலனின் அண்டு போலன் கிட் அப்படிங்கிறது அந்த போலன் கிரைனை உருவாக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ். ரைட்டா? த எக்ஸைன் இஸ் நாட் யூனிஃபார்ம். இப்போ இன்டைன் இருக்கிற மாதிரி எக்ஸைன் வந்து எப்படி இல்லை, ஒரே மாதிரியெல்லாம் இருக்கிறது இல்லை. அங்கங்கே மேடு பள்ளங்கள் இருக்குது, அப்பண்டேஜஸ் இருக்குது, க்ரௌன்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ரைட்டா? அதில் சில இடங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா thin at certain areas, ஒரு சில இடங்களில் ரொம்ப மெலிசாவும் காணப்படுறாங்க. when these thin areas small and round it is called germ pores, or when elongated it is called furrows அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? ஸோ அப்போ அந்த தின் லேயர் இருக்காங்க இல்லையா, தின்னாக இருக்கக்கூடிய இடங்களில் சின்ன ஹோல் இருக்காங்க, ஸ்மால் அண்ட் ரவுண்ட் இட் இஸ் கால்டு germ pores. அதாவது germ pores அப்படின்னா அதன் வழியாக தான் என்ன ஆகிறாங்கன்னு அர்த்தம். ஸ்டோமியம்னு நம்ம படிச்சோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்குள்ளார யார் இருக்கா, germ pores அப்படின்னு சொல்கிறோம். இங்கே germ அப்படிங்கிறது ஜெர்மினேஷன் அல்லது germs அப்படிங்கிறது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெர்மினேட்டிங் பார்ட், அதன் வழியாக தான் உள்ளேருந்து நியூக்ளியஸ்லேருந்து வெளியில் என்ன வருது, டிஎன்ஏ வந்து வெளியில் வரும். ஆர் when elongated it is called furrows அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? it is associated with the germination of pollen grains. ஸோ இப்போ இவங்க எதோட தொடர்பில் இருக்காங்க அப்படின்னா போலன் கிரைன் ஜெர்மினேஷன்ஸில் இருக்காங்க. போலன் கிரைன் எப்படி ஜெர்மினேட் ஆகுது அப்படின்னா, போலன் கிரைன் ஸ்டிக்மாவுக்கு போனோடனே போலன் டியூபை ஃபார்ம் பண்ணும். ரைட்டா? உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ், 2 மேல் நியூக்ளியஸ் இருப்பாங்க. ரைட்டா? ஸோ அப்போ இந்த 2 மேல் நியூக்ளியஸில் ஒன்று எக்கோடையும் இன்னொன்று வந்து பார்த்தோன்னா எது சினர்ஜிட் செல் இருக்கக்கூடிய இன்னொரு இதோடையும் சேரும். ரைட்டா? அங்கே தான் எண்டோஸ்பம் ஃபார்மேஷன்ஸ் நடக்கும். நம்ம டபுள் ஃபெர்டிலைசேஷன், ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்லாம் படிச்சிருப்போம் 10th. இந்த ஸ்போரோபொலினின் இஸ் ஜென்ரலி ஆப்சண்ட் இன் germ pores. ஸோ இப்போ ஸ்போரோபொலினின் வந்து பார்த்தோன்னா எந்த இடத்துலனா germ poresல அந்த இடத்துல அந்த ஸ்போரோபொலினின் அப்படிங்கிறதுல the surface of the exine is either smooth or sculptured with various patterns. ஸோ அப்போ இதனுடைய சர்ஃபேஸ் ஆஃப் எக்ஸைன் அந்த போலன் கிரைனுடைய அந்த அவுட்டர் லேயரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ஸ்மூத்தாக வளவளன்னு இருக்காங்க, இல்லை அப்படின்னா ஸ்கல்ப்சர்டு அங்கங்கே ஃபர்ரோஸ் இருக்காங்க. ரைட்டாக? ரிட்ஜஸ் அண்டு ஃபர்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேடு பள்ளங்களோடு இருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது அப்பண்டேஜஸ் வளரிகள் மாதிரி வளர்ந்துருப்பாங்க. ராட் லைக்கு, க்ரூவ்டு, வாட்டி, பஞ்சுவேட்டு, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்காங்க. ரைட்டாக? ராட் லைக் அப்படின்னா குச்சிகள் மாதிரி இருக்கிறது, க்ரூவ்டு அப்படின்னா க்ரூவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, புருடாக இருக்கிறது, வாட்டி, பங்க்சுவேட்னா அங்கங்கே புள்ளியாக புலிகளாக இருக்கிறது, இதெல்லாம் தான் பங்க்சுவேட் அப்படின்னு சொல்லுவோம். The sculpturing pattern is used in the plant identification and classification. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கல்ப்சரிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா பிளான்ட்டுக்கும் காமனாகலாம் இருக்காது. ஒவ்வொரு குறிப்பிட்ட தாவரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம், போலன் கிரைனை வச்சு கூட இது எந்த பிளான்ட் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஷேப் ஆஃப் எ போலன் கிரைன் வேரிஸ் ஃப்ரம் ஸ்பீசிஸ் டு ஸ்பீசிஸ். ஸோ இப்போ போலன் கிரைனுடைய ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, ஒவ்வொரு சிற்றினத்துக்கும் அதாவது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அது வேறுபடுது, ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் அது வேறுபடும். இட் மே பி குளோபோஸ், உருண்டையாக இருக்கலாம், எலிப்சிக்கல் ஷேப்பில் இருக்கலாம், ஃபியூசிஃபார்ம் ஷேப்பில் இருக்கலாம், லோபுடு விங்ஸோடு இருக்கலாம், அதாவது இலைகள் மாதிரி இருக்கலாம், ஆங்கிள்ஸோடு இருக்கலாம், ஒரு க்ரஷன் ஷேப்பு சிலுவை குறி மாதிரி இருக்கலாம். ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா போலன் கிரைனுடைய ஷேப்ஸ். ரைட்டா? த சைஸ் ஆஃப் த போலன் வேரிஸ் ஃப்ரம் 10 micrometers in Myosotis to 200 micrometers in members of the family Cucurbitaceae and Nyctaginaceae. ஸோ இப்போ இதனுடைய சைஸ் அப்படிங்கிறதும் ஸ்பீசிஸ் வேறுபடுது. ரொம்ப மினிமம் சைஸாக 10 micrometers எதில் இருக்காங்க, மியோசட்டிஸில் 10 micrometers இருக்காங்க. லார்ஜ் சைஸாக 200 micrometersஸாக நிக்டாஜினேசி ஃபேமிலிலையும் குக்கர்பிட்டேசி ஃபேமிலிலையும் இருக்காங்க. இந்த ஃபேமிலிஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிளாக குக்கர்பிட்டேசி அப்படிங்கிறது கொடி தாவரங்கள்னு சொல்லுவோம். இந்த அவரைக்காங்கிறேன், பூசணிக்காய், பரங்கிக்காய், வெள்ளரிக்காய் இவங்களாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் குக்கர்பிட்டேசி ஃபேமிலிஸ். ரைட்டா? ஸோ அந்த தாவரங்களில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் 200 micrometers சைஸில் இருப்பாங்க. அடுத்ததாக போலன் கிட்டு. ஸோ போலன் கிட்னா முன்னே சொன்னோம், போலன் கிரைன்ஸினுடைய அந்த சர்ஃபேஸை உருவாக்கக்கூடியதை எல்லாம் சேர்ந்து தான் போலன் கிட்டுன்னு சொன்னோம். இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை த டப்பிட்டம் அண்ட் கலர்டு yellow ஆர் ஆரஞ்ச் அண்ட் இஸ் சீஃப்லி மேட் அப் ஆஃப் கரோட்டினாய்ட்ஸ் ஆர் ஃப்ளாவனாய்ட்ஸ். ஸோ இப்போ போலன் கிட் எப்போயுமே எப்படி தான் இருக்காங்க, அந்த போலன் கிரைன் எல்லோ கலரில், ஆரஞ்சு கலரில், சிகப்பு கலரில் இதில் தான் இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா அதில் சீஃப்லி மேட் அப் ஆஃப் கரோட்டினாய்ட்ஸ் ஆர்
ஃப்ளேவனாய்ட்ஸ். ஸோ கரோட்டினாய்ட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ் இதெல்லாம் பிக்மெண்ட்டு கரோட்டின்ஸ் அப்படிங்கிறதெல்லாம். இப்போ குளோரோஃபில் இருந்துச்சுன்னா க்ரீன் கலராக இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, கரோட்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஆரஞ்சு, எல்லோ, ரெட் இந்த இதில் தான் இருப்பாங்க. ரைட்டா. இட் இஸ் அன் ஆயிலி லேயர் ஃபார்மிங் எ திக் விஸ்கஸ் கோட்டிங் ஓவர் போலன் சர்ஃபேஸ். ஸோ இப்போ இந்த போலன் கிட் அப்படிங்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா ஆயிலி லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணெய் பிசுக்கோடு இருப்பாங்க. ஃபார்மிங் எ திக் விஸ்கஸ் கோட்டிங் ஓவர் போலன் சர்ஃபேஸ். ஸோ இப்போ மகரந்த தூள் அந்த போலன் கிரைனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வளவளப்பு தன்மையோட விஸ்கஸ் நேச்சரோடு இருக்கக்கூடியது தான் இந்த போலன் கிரைட். இட் அட்ராக்ட்ஸ் இன்செக்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் டேமேஜ் ஃப்ரம் யூவி ரேடியேஷன். ஸோ இந்த விஸ்கோசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். விஸ்கோசிட்டி அப்படிங்கிறது அதாவது இந்த வளவளப்பு தன்மை அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுது அப்படின்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய யூவி லைட்லேருந்து அந்த போலன் கிரைனை பாதுகாக்கிறது இந்த விஸ்கோசிட்டி, அந்த வளவளப்பு தன்மை தான். அதே நேரத்தில் பாலினேஷன் அதாவது கிராஸ் பாலினேட் நடக்கக்கூடிய அதாவது காற்றின் மூலமாக பறக்கிறதுனா பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்களாம் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு பாலினேட்டிங் ஏஜென்ட்டோடு தான் போக முடியும். ரைட்டா. இப்போ அனிமல்ஸ் மூலமாகவோ அல்லது இன்செக்ட்ஸ் மூலமாகவோ அவங்க ஒட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஒட்டிகிட்டு போகக்கூடிய அந்த தன்மை தான் விஸ்கோசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் gametophyte. இப்போ இந்த மேல் gametophyte வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா த மைக்ரோஸ்போர் இஸ் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் த மேல் gametophyte அண்ட் இஸ் ஹேப்ளாய்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ மைக்ரோஸ்போர் தான் எது மேல் gametophyte ஃபஸ்ட்டு செல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த மைக்ரோஸ்போர் தான் என்னவா மாறுது, போலன் கிரைனாக மாறுது, போலனாக மாறுது. ரைட்டா. த டெவலப்மெண்ட் of male gametophyte takes place while they are still in the microsporangium. ஸோ இப்போ இந்த மேல் gametophyte டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் gametophyte அப்படிங்கிறது டேக்ஸ் பிளேஸ் எங்கே நடக்குது, while they are still in the microsporangium. மைக்ரோஸ்பொராஞ்சியத்துக்கு உள்ளேயே தான் அதனுடைய வளர்ச்சி நடக்குது. எப்படி ஒரு முட்டைக்குள்ளார கருவில் இருந்து கோழி குஞ்சு உருவாகுதோ வளர்ச்சி எங்கே நடக்குது, இப்போ முட்டைக்குள்ளாரே நடக்குது இல்லையா. அதே மாதிரி மைக்ரோஸ்பொராஞ்சியத்துக்குள்ளேயே தான் மைக்ரோஸ்போர் ஃபார்மேஷன்ஸ் நடக்குது, டெவலப்மெண்ட்டு நடக்குது. த நியூக்ளியஸ் ஆஃப் த மைக்ரோஸ்போர் டிவைட்ஸ் மைட்டாட்டிக்கலி டு ஃபார்ம் ஏ வெஜிடேட்டிவ் அண்ட் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ். ஸோ அப்போ இந்த மைக்ரோஸ்போர்னுடைய நியூக்ளியஸ் என்னவாகுது அப்படின்னா டிவைட்ஸ் மைட்டாட்டிக்கலி. ஸோ இப்போ மைட்டாசிஸ் அப்படின்னா என்னது, ஒரு செல்லு ரெண்டு செல்லாக பிரிகிறது. ரைட்டா. டிவைடிங், மல்டிப்ளிகேஷன். அப்போ அப்படி ஒரு செல் ரெண்டு செல்லாக பிரியறதுனால அந்த மைட்டாசிஸ் டிவிஷன் மூலமாக டு ஃபார்ம் ஏ வெஜிடேட்டிவ் அண்ட் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் ரெண்டு நியூக்ளியஸாக பிரியுது. ஒரு நியூக்ளியஸ் பேர் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸு, இன்னொரு நியூக்ளியஸ் பேர் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ். அப்போ இதுலேயே வித்தியாசம் தெரியும், வெஜிடேட்டிவ் ஜெனரேட்டிவ்னா. இந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் தான் ஃபியூஷன் ஆகக்கூடிய நியூக்ளியஸ். A wall is laid around the generative nucleus resulting in the formation of two unequal cells. அதாவது இப்போ இந்த வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸையும் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸையும் ரெண்டத்தையும் பிரிக்கிற மாதிரி ஒரு வால் ஃபார்மேஷன் நடக்கும். ரைட்டா. ஸோ இந்த வால் ஃபார்மேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டூ அன்ஈக்குவல் செல்ஸாக பிரிக்கும். ஜெனரேட்டிவ் செல்ஸ் பக்கம் சின்னதாகவும் வெஜிடேட்டிவ் செல்ஸ் பக்கம் பெருசாகவும் பிரிக்கும். ஏ லார்ஜ் இர்ரெகுலர் நியூக்ளியஸ் பேரிங் வித் அபண்டன்ட் ஃபுட் ரிசர்வ் கால்டு வெஜிடேட்டிவ் செல் அண்ட் ஏ ஸ்மால் ஜெனரேட்டிவ் செல். ஸோ அப்போ இந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் இருந்துச்சுல ரெண்டாக பிரிஞ்சிச்சு இல்லையா. அப்போ இந்த ரெண்டாக பிரிச்சும் போது ஒரு வால் லேயர்ஸ்னால் பிரித்ததுனால அந்த பெருசாக இர்ரெகுலராக இருக்கக்கூடிய பேரிங் வித் அபண்டன்ட் ஃபுட் ரிசர்வோடு இருக்கக்கூடிய செல்லுக்கு பேர் வெஜிடேட்டிவ் செல்லும், சின்னதாக இருக்கக்கூடிய செல்லுக்கு பேர் ஜெனரேட்டிவ் செல் அப்படின்னு பேர். ஜென்ரலி அட் திஸ் two-celled stage the pollens are liberated from the anther. பொதுவாக எல்லா மேக்ஸிமம் ஆஃப் பிளான்ட்ஸில் இந்த two-celled ஸ்டேஜ், இந்த ரெண்டு செல் ஸ்டேஜில் தான் எது வெளியில் வருது, போலன்ஸ் ஆர் லிபரேட்டட் ஃப்ரம் த ஆந்தர். ஆந்தர்லேருந்து போலன்ஸ் வந்து என்ன ஆகும், வெடித்து வெளியில் வரும். ரைட்டா. இன் சம் பிளான்ட்ஸ் த ஜெனரேட்டிவ் செல் எகைன் அண்டர்கோஸ் அ டிவிஷன் டு ஃபார்ம் டூ மேல் கேமெட்ஸ். சில தாவரங்களில் இந்த ஜெனரேட்டிவ் செல் ரெண்டாக திரும்ப பிரிஞ்சு ரெண்டு மேல் கேமெட்ஸை உருவாக்குது. ஒரு மேல் கேமெட் இல்லை, ரெண்டு மேல் கேமெட்ஸை. த போலன் இஸ் லிபரேட்டட் அட் டூ செல் ஸ்டேஜ். In 60% of the angiosperm, pollen is liberated in two-celled stage. Further, the growth of the male gametophyte occurs only if the pollen reaches the right stigma. அதுக்கப்புறம் இந்த போலனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது, அது ஸ்டிக்மாவுக்கு போய் உழுகிறத பொறுத்து இருக்குது. அது வந்து வளர்ச்சிக்கான ஸ்டிக்மாவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த போலன் கிரைன் தொடர்ந்து ஜெர்மினேட் ஆகும். இல்லை அப்படின்னா அந்த போலன் கிரைன் வேஸ்ட்டு தான்.
இந்த pollen on reaching the stigma absorbs moisture and swells. ஸோ அப்போ இந்த போலன் என்ன ஆகுது அப்படின்னா ரீச்சிங் த ஸ்டிக்மாவுக்கு போன உடனே அங்கேருந்து ஈரப்பதத்தை அட்மாஸ்பியரிக்கில் இருந்தோ அல்லது அந்த ஸ்டிக்மாவில் வந்து ஈரப்பதத்தை உரியறதுனால அது என்ன ஆகும் ஸ்வெல்ஸ்அப்னா பெருசாக வீங்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பேராகிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா அந்த போலன் இஸ் லிபரேட்டட் அட் 2 celled stage அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ஆல்ரெடி வந்து நமக்கு மேலே கொடுத்தது தான். திரும்ப பாருங்கள், in 60% ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம் போலன் இஸ் லிபரேட்டட் இன் 2 celled stage, திரும்ப அது கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு த போலன் இஸ் லிபரேட்டட் அட் 2 celled ஸ்டேஜ்னு இருக்கு இல்லையா, அதை டெலீட் பண்ணிடுங்க. அதாவது டு ஃபார்ம் 2 male gametes, அதிலிருந்து அதுக்கு அடுத்த லைனாக இன் 60% ஆஃப், அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிங்க. நடுவில் அந்த ஒரு லைனை டெலீட் பண்ணிடுங்க. ரைட்டா? ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 2 celled ஸ்டேஜில் போலன் கிரைன்ஸ் வந்து வெளியில் வருது. இந்த ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா 2 கண்ணு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 celled ஸ்டேஜ் ஆஃப் போலன் கிரைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிகப்பு கலர் செல். ரைட்டா? இதுதான் ஆந்தர்குள்ளே இருந்து வெடித்து வெளியில் வரக்கூடிய போலன் கிரைன்ஸு. ஸோ இந்த 2 celled ஸ்டேஜுக்கு அப்புறம் அது என்னவா மாறுது, போலன் டியூப் ஃபார்மேஷன் வரும். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ்னோ, இது போலன் டியூப், இது டியூப் நியூக்ளியஸ்னு மாறும். ரைட்டா? நம்ம இதை அதுக்கு அடுத்தது பார்ப்போம், என்னுடைய வளர்ச்சியை பார்க்கலாம். த இன்டைன் க்ரோஸ் ஆஸ் போலன் டியூப் த்ரோ த ஜெம்போ. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா த இன்டைன் உள் அடுக்கு இருக்கு இல்லையா, அந்த போலனுடைய உள் அடுக்கு அது என்னவாகுது, க்ரோஸ் வளர்ந்து எதை ஃபார்ம் பண்ணுது, போலன் டியூப்பை ஃபார்ம் பண்ணுது. எதன் வழியாக, அந்த ஜெம்போர் வழியாக தான் அந்த போலன் டியூப் வளரும். ரைட்டா? In case the pollen is liberated at 2 celled stage, the generative cell divides in the pollen into 2 male cells, அதாவது sperms, after reaching the stigma or in the pollen tube before reaching the embryo sac. So இப்போ in case the pollen is liberated at 2 celled stage, இந்த 2 celled stageல pollen grain வந்து என்ன ஆகுது, தனியாக வெளியில் வருது அப்படின்னா அது என்னவா மாறும், the generative cell divides into 2 male செல்ஸாக மாறும். அதாவது 2 மேல் கேமிட்ஸாக மாறுச்சு இல்லையா, அந்த மாதிரி 2 மேல் செல்ஸாக மாறுது. ஆஃப்டர் ரீச்சிங் த ஸ்டிக்மா, ஒன்று ஸ்டிக்மாவுக்கு போனதுக்கப்புறம், இல்லை அப்படின்னா அந்த போலன் டியூப் வந்து ஜைகோட்டை, அதாவது எம்பரியோ சாக் இருக்கு இல்லையா, கருப்பை இருக்கு இல்லையா, கருப்பையை ரீச் பண்ணுறதுக்குள்ளார அது 2 செல்ஸாக பிரிஞ்சிருது. த ஸ்டேஜஸ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் gametophyte இஸ் given in figure 1.6. ஸோ இதுதான் 1.6 டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் gametophyte. ஸோ இப்போ இதுதான் முன்னே நம்ம சொன்னோம், இதுதான் 2 celled ஸ்டேஜ். இந்த ரெட் கலர் செல் இருக்கு இல்லையா, அக்ரோனா செல் மாதிரி. ஸோ இதுதான் 2 celled ஸ்டேஜ். உள்ளே இருக்கக்கூடியது தான் ஒன்று ஜெனரேட்டிவ் செல், சின்னதாக இருக்கிறது, பெருசாக இருக்கிறது வெஜிடேட்டிவ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சார் ரெண்டுக்கு வித்தியாசம் தெரில அப்படின்னு சொல்லாதீங்க. ரைட்டா? அடுத்து இந்த ஸ்டேஜுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த போலன் கிரைனுடைய உள் லேயர், இன்டைன் சொல்லக்கூடிய அந்த உள் லேயர் தான் என்னவா வளருது, இந்த போலன் டியூப்பாக வளருது. இந்த மஞ்சள் கலர் டியூப் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் போலன் டியூப்பு. அதில் ஒரு நியூக்ளியஸ் பேர் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ், இன்னொரு நியூக்ளியஸ் பேர் டியூப் நியூக்ளியஸ் அப்படின்னு பேர். ரைட்டா? ஸோ இது கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏ. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா போலன் கிரைன். ஃபஸ்ட்டு பிக்சரு ஏ, எக்ஸைன் வெளியில் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிறது. ரைட்டா? யூனிஃபார்மாக இல்லாமல் ரஃப் அண்ட் டஃபாக ரிட்ஜஸ் அண்ட் ஃபரோஸ்னால் இருக்கிறது எக்ஸைன். அடுத்து உள்ள ஸ்மூத் லேயராக இருக்கக்கூடியது இன்டைன், உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடியது நியூக்ளியஸ். இந்த ஜெம்போர் அப்படிங்கிறது அதுதான் அந்த டியூப். ரைட்டா? டியூப் வரக்கூடிய இடம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பி. ரெண்டாவது பிக்சர் வந்து பார்த்தோன்னா வேக்யூல் ஃபார்மேஷன் நடந்து மேல் அந்த நியூக்ளியஸ் வந்து கீழ் நோக்கி தள்ளப்படுது. ரைட்டா? ஸோ கீழ் நோக்கி தள்ளப்பட்டதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா வேக்யூல் வந்து பெருசாகுது. அந்த நியூக்ளியஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைட்டாசிஸ் நடக்குது. ஸோ மைட்டாசிஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு செல் 2 செல்லாக பிரியும் இல்லையா, அப்போ ஒரு நியூக்ளியஸ் இங்கே என்னவா பண்ணும், 2 நியூக்ளியஸாக பிரியும். அதை தான் டிவைடிங் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த டிவைடிங் நியூக்ளியஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வால் ஃபார்மேஷன் நடந்து பெருசாக இருக்கக்கூடியது வேக்யூல்ஸு அண்டு லார்ஜ் ஃபுட் மெட்டீரியல்ஸோடு இருக்கக்கூடிய செல்லுக்கு பேர் வெஜிடேட்டிவ் செல்னும், கீழே சின்னதாக இருக்கக்கூடிய செல்லுக்கு பேர் ஜெனரேட்டிவ் செல் அப்படின்னு பேர். ரைட்டா? இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வருது, அதாவது இது இ. ஸோ இப்போ இந்த ஜெனரேட்டிவ் செல் போலன் டியூப் ஃபார்மேஷன் தொடர்ந்து வளருது. ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ், போலன் டியூப் அண்ட் டியூப் நியூக்ளியஸ்ட்டு பிரியும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா இந்த டிவைடிங், அதாவது இந்த ஜெனரேட்டிவ் செல் என்ன ஆகுது, திரும்ப மைட்டாசிஸ் செல் டிவிஷனில் இருந்து 2 ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணுது. டியூப் நியூக்ளியஸ் அப்படியே தான் இருக்குது. அடுத்து இந்த மேல் கேமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நியூக்ளியஸ் இருக்குது இல்லையா, இந்த 2 மேல் கேமிட் இருக்குது, டியூப் நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் ஒரு மேல் கேமிட்டு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று எக்கோடையும் இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்டரி நியூக்ளியஸோடையும் சேரும், ஓவியூலில் இருக்கும். ரைட்டா?
அங்கே செகண்டரி நியூக்ளியஸோடு சேரக்கூடியது தான் ட்ரிபிள் ஃபியூஷன்னும், எக்கோடு சேரக்கூடியது டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு த இன்டைன் க்ரோஸ் ஆஸ் போலன் டியூப் த்ரோ த ஜெர்ம் போர். ஸோ அப்போ இன்டைன் வந்து என்னவா வருது, சாரி இதை நம்ம பார்த்தாச்சு இல்லையா?